என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுநாள் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எதற்காக என் தங்கமே, நீ எதற்காகவும் கோபம் கொள்ளவோ பொய் சொல்லவோ வேண்டாம். மற்றவர்கள் அதன் மீது அக்கறை கொண்டு வாழும்போதுதானே அங்கு பொறுமை வந்து சேரும். அப்படிப்பட்ட பொறுமையின் மூலமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே வேறு யாரோ ஒருவரின் மூலமாக உன் வாழ்வில் வந்து சேரும். முதலில் இப்போது உன் அருகில் இருப்பவர்களையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள். எல்லோரும் அன்பை செலுத்தி அவரவர் தேவைகளை நிறைவேற்ற நினைக்கிறார்கள். உன்னுடைய தேவைகளையும் கொஞ்சம் நிறைவேற்றிக்கொள். என் செல்லமே, யார் மீதும் நீ வெறுப்பை காட்டுவதால் உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இன்று எதுவும் மாறிவிடவும் போவதில்லை. தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயற்சி செய். நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாய் நீ வாழ வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இத்தனையுடைய என்பது மற்ற விஷயங்களிலே மறக்க செய்கின்ற கனவுகளையும் கற்பனைகளையும் கூட அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த காலத்தில் இந்த தாயானவளை பார்க்க நீ வந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையை அடுத்த விதத்திற்கு மாற்றப் போகிறேன் என்றுதானே அர்த்தம். என் வாழ்க்கையில் எது எப்படி நடந்தாலும் எதற்கும் கலங்காதே. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் மனித வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துவிட முடியாது. எது பிழையாக இருந்தாலும் எது தவறாக இருந்தாலும் அத்தனையும் உன் தாயானவள் நான் சரி செய்வேன் என நம்பி காத்திரு. நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பு என்பது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய விஷயங்கள். அதனால் எப்பொழுதுமே வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை நீ சரியாக நடந்து உணர்ந்து கொள். வாழ்க்கையில் தெளிவும் நட்புகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, எப்போதுமே நீ நினைத்தது நடப்பதே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நல்லது எப்போது எதுவாகத்தான் நடக்கும்? கேட்டது உடனே நடந்துவிடும். அதனால்தான் எதிலும் பொறுமையாக இருக்க சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுகின்றாய்? எதற்காக அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மறந்து வாழப் பழகு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி இந்த தாயானவள் நான் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதித்து வாக்கு கொடுத்து விட்டேன். உன்னுடைய நன்மைக்காக மட்டுமின்றி நிம்மதிக்காக கூட உன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பவன் என்பவன்தான் நீ. மனநோயாளி தவிர மனிதனே இல்லை. என் தங்கமே, நீயும் அப்படித்தான். உன்னுடைய நன்மைக்காகவே சிந்தனை செய்யாமல் மற்றவர்களுக்காகவும் பல விஷயங்களை செய்ய ஆரம்பி. இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. ஒன்று முன்னே வந்து பின்னே செல்லும். அதுதானே இயற்கை. இனியது. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எது வந்தாலும் சரி சமாளிக்க தயாராக இரு. குறைகுடம்தான் கூத்தாடும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளியே கொட்டும். ஆனால் நிறைகுடம் என்பது மிகவும் அமைதியாக இருக்கும். அதுபோல்தான் மன நிறைவோடு வாழ்வதற்கு ஏற்றாற்போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து தருவேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் உச்சரி. உனக்காக உடனே என் இரு கரங்களை நீட்ட நான் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
போனவர்கள் எல்லோரும் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிய வைத்துக்கொள். என் தங்கமே, மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கம் கொண்ட சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த தாயானவள் உனக்கு உறுதியையும் தெளிவாக தீர்க்கமாகவும் நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானமாக கொடுத்துள்ளேன். என் தங்கமே, வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் என் தாயானவள் எனக்காக இருக்கின்றாள் என்று நீ ஒரு வார்த்தை மனதில் நினைத்துக்கொள். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். நான் எழுதிய தாங்கானது என்னோடு கிடைக்கப் போகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இங்கே இல்லையே என்று நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதே இல்லை. என் தங்கமே, தங்க பிள்ளையின் உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகின்றேன். என் தங்கமே, அம்மா எனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்களே என்றுதானே கேட்கின்றாய்? உண்மைதான். நான் உன்னை தேடி வந்த அந்த பெண்ணை அவர்கள் விருப்பத்தோடு நல்ல மாற்றமாக நான் உனக்கு மாற்றித் தரப்போகின்றேன் என்று அறிவித்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் பிள்ளைகள் இப்போது நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்டமே இதோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். யாரும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு உன் தாயானவள் நான் இருக்கும்போது விடை காண முடியவில்லை என்று கேட்ட கேள்விக்கு எல்லாம் நான் விடையோடு வந்திருக்கிறேன். என் தங்கமே, மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இந்த தாயானவள் இருக்கும்போது நீ எதை பார்த்து வெளிப்படுகின்றாய்? முதலில் என் தங்கமே, நீ உன் நட்சத்திரத்தை காண காத்திருந்தாயோ? அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைகள்தான். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள். வேண்டாம் என்று நீ சிறிது நொடியில் கழிந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டு விடுகிறாய். அதனால் தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை தருவதற்கு இந்த தாயானவள் வந்து இருக்கும்போது தடுக்கி விழுந்த நிலையை பார்த்தியெல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பரிதாபங்கள் எல்லாம் இப்போது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது. சில சமயத்தில் அது நம் கைகளில் எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டும் தூரத்தில் தான் நாம் வைத்து கொண்டு இருப்போம். ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது கால தாமதமாகுமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு செல்ல மாட்டேன். என் தங்கமே, என்று நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்வேன் என்று சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னோடு கேட்டுவிட்டு போ. மீதியை இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதானே சொல்கின்றேன். என் தங்கமே, மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மாற்றத்தை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய். அதனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள